ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிபி உலகம். இன்றைக்கி நம்ம வந்து ஷிஜோக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக போத்தீஸ்க்கு போகிறோம். குரோம்பேட்டில் இருக்கல போத்தீஸ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்களா. நானும் இது வரைக்கும் பார்த்ததில்லை, இன்றைக்கி தான் போக போகிறோம். சரி, இதை சாக்கா வச்சு நம்மளும் போய் பார்த்துட்டு வந்துடலாமேங்கிறதுக்காக போகிறோம். ஷிஜுக்கு வந்து எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. அது முடிஞ்சோடனே நாங்கள் கிளம்புறோம். எல்லோரும் ரெடியாகி தான் இருக்கோம். இப்போ டைம் வந்து 3 o'clock. ஷிஜோக்கு 3 o'clock. அவன் சீக்கிரம் எக்ஸாம் முடிச்சிருவான். அன்றைக்கி கம்ப்யூட்டர் எக்ஸாம் தான். ஸோ நாங்கள் கிளம்புறோம். ஷினோல் ரெடி. ஷினோல் என்ன பண்ணிட்டு இருக்கா? ஷினோல் என்ன பண்ற? அங்க பாரு. ஓகே, அவ ஏதோ கட் பண்ணிட்டு இருக்காளாம். ஷிஜோ வந்து எக்ஸாம் ரைட் பண்ணிட்டு இருக்கான். எல்லாம் தெரியுதா ஷிஜுமா? சரி, நீ பண்ணி ஷிஜோ ஃபுல் மார்க் வாங்கிடுவான். இன்னும் கிளம்பிட்டோம். எப்போவுமே எனக்கு லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாமே தேடி அலையணும். அதுவே ஒரு பழக்கமாகி போச்சு. தேடிட்டு அலைஞ்சேன் இவ்வளோ நேரம். இப்போ தேடி அலைகிறேன். எல்லாத்தையும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டேன். செப்பல் வழியில் இருக்கா? இங்கே இருக்கு. ஓகே, நாங்கள் போத்தீஸில் போய் உங்களை பார்க்குறோம். ஓகே, இப்போ நம்ம குரோம்பேட் வந்தாச்சு. பார்த்தீங்களா, சரவணா ஸ்டோர் தெரியுது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் போத்தீஸ் இருக்குது. இப்போ நம்ம போத்தீஸ்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கோம். நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா வெளிச்சம் இருக்கும்போது தான் நம்ம உள்ளே போகிறோம். வெளியில் வரும்போது நைட்டே ஆயிரும். அதுவும் இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறது, எடுக்க போகிறதே என்னவோ ஒரு ட்ரெஸ் தான். இருந்தாலும் நமக்கு எல்லாத்தையும் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. எனக்கு எல்லா ஃப்ளோரையுமே பார்க்கணுன்னு ஆசை. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் எதுக்கு வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு, சும்மா சுற்றிட்டு இருக்காத, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம ஸ்வர்ண மஹால் நகைக்கடை. இங்கே போகணுன்னு ஆசை தான், வாங்கி தரலையே. சரி, இப்போ வந்து நமக்கு அந்த கார்டு கொடுத்துருக்காங்க. அதில் கிட்ஸ் செக்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே போகலாம். எதில் போகணும்? எஸ்கலேட்டரில் போகவா, ஸ்டெப்ஸில் போகவா? 4th floor. இப்போ லிஃப்ட்டில் போயிடலாமா? நல்லா இருக்குல்ல லிஃப்ட்டு? கண்ணாடி மாதிரியே வெளியில் பார்த்துட்டே போகலாம் லிஃப்ட்டில். ஜாலியாக நல்லா இருக்குல்ல லிஃப்ட்டு? சூப்பராக இருக்குது. ஆமாம், எடுப்பேன். இப்போ பாருங்கள், நம்ம லிஃப்ட்டில் இருக்கோம். வெளியில் இருக்குது எல்லாமே. ஓ, அப்போ நான் டவுன்னு நினச்சிட்டேன். என்ன ஒரு எங்கே போகிறோன்னு கூட தெரியாமல் உட்காந்துருக்கேன். இப்போ நம்ம வந்து கிட்ஸ் செக்ஷனில் தான் நின்றுட்டுருக்கோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே இந்த ஃப்ளோரில் தான் இருக்குது. இப்போ நம்ம ஷிஜோக்கு பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணி ட்ரெஸ் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு எப்படி ட்ரெஸ் வேணும்னா கோட் மாடலோ இல்லைனா ஒரு பனியன் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு பனியன்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம். சிம்பிளாக ஒரு டிஷர்ட் ஒரு ஜீன் போதும். ஏன்னா அதுதான் ஷிஜோக்கு பிடிக்கும். அதே மாதிரி கோட் மாடல் ட்ரெஸ் என் தம்பிக்கு மேரேஜ் வந்திருக்கும் போது நிறையா, சரி மேரேஜ் ஃபங்க்ஷனில் போடுறதுக்கு இருக்குமே, நிறையா எடுத்தோம். அது எடுத்ததோடு சரி, இப்போ வரைக்கும் பீரோவில் சும்மா தான் தூங்கிட்டு இருக்குது. ஏன்னா அது அவனுக்கு போடவும் பிடிக்காது. அதே மாதிரி போட்டு போகிற மாதிரி ஃபங்க்ஷன் எங்களுக்கு அமையவும் இல்லை. சென்னையில் யாருமே எங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறதும் இல்லை. ஸோ இந்த தடவை சிம்பிளாகவே எடுத்துடலாம். ஏதாவது ஒரு டிஷர்ட்டு ஒரு ஜீன்ஸ் எடுத்துடலாம் சொல்லிட்டு நாங்கள் சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பார்க்குறோம். ஆனால் ஒருத்தருக்கும் ஒன்றும் பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிச்சிருந்தா ஷிஜோக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஷிஜோக்கு பிடிச்சிருந்தா அவங்க அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு ஒரே டென்ஷன். எடுக்க போகிறது என்னவோ ஒரு ட்ரெஸ் தான், ஆனால் அதுக்கு ஓவர் அலம்பலாக இருந்துச்சு. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் எடுத்து பார்த்து பாருங்கள், எவ்வளோ டிஷர்ட் எடுத்து மேலே வச்சுருக்கோம். அதிலேருந்து ஆனால் ஒன்றுமே எடுக்கலை. லாஸ்ட்டாக வேறு ஒன்று தான் எடுத்து வச்சுருக்கோம். இதை கொண்டு போய் ட்ரையல் பார்க்கணும். அப்படி ஜீன்ஸ் வேறு கரெக்டாக தான் செட் பண்ணணுன்ட்டு இதையே வேலையாக இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் பயங்கர யோசனையாக இருந்துச்சு ஷிஜோக்கு. இப்போ அவங்க அப்பா ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அதோட ஃபால் சீலிங்ஸ்லாம் பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸ்டோரை பார்க்குறதுக்கே அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ நீட்டாக சூப்பராக இருந்துச்சு. எப்படியாவது ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து தந்துடுவாங்கப்பா, நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு ஷினோலும் இப்போ டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டான்ஸை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா அங்கே வந்து மியூசிக் போட்டிருந்தாங்களா, நான் அந்த மியூசிக் அட்டாச் பண்ணும்போது எனக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும்னு அதை அட்டாச் பண்ணல. என்ன பண்ணுற? ட்ரையல் ரூம் டூர் இப்படி தான் இருக்குது. ட்ரையல் ரூம். ஷினோல் ஓப்பன் பண்ணுங்க. என்ன பண்ணுறீங்க உள்ள? சும்மா இருக்கீங்களா? அப்போ அங்கேயே இருந்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு வரோம். பாய். பாய் சொல்லி. ஓகே, ட்ரையல் ரூமில் ட்ரையல் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம்.
பசங்களுக்கு அவ்வளோவா கலெக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். கம்மி நிறைய இருந்தாலுமே நமக்கு பெருசாக பிடிக்க மாட்டேங்குது. ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஜீன்ஸு, என்னடா வாழ்க்கை கொடுமையாக இருக்குது. ஏதோ ஒரு டிஷர்ட்டு ஒரு ஜீன்ஸ் எடுத்துகிட்டு வந்து ட்ரையல் போட்டு பார்க்க போகிறோம். அதுதான் அவனோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. ரொம்பலாம் சர்ச் பண்ணல, ஏன்னா தெரியல என்ன எடுக்கணும்னே தெரியல. இப்போ அவன் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கான். கரெக்டாக இருந்துச்சுன்னா அதே எடுத்துட வேண்டியதான். ஒரே ஃப்ளோரில் இருக்குது கேர்ள்ஸ் கலெக்ஷன். அதை பார்க்காம போனால் தெய்வ குத்தம் ஆயிருமா ஆகாதா நீங்களே சொல்லுங்கள். அதுவும் வேறு நமக்கு ஒரு கேர்ள் பேபி இருக்குது. அதுக்கு நம்ம எதாவது ட்ரெஸ் எடுக்கலன்னா கஷ்டமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே பார்க்கலாமே சும்மா அப்படின்னு பார்த்தோம். ஒரே ஒரு ஸ்கர்ட்டு மட்டும் எடுத்தோம். அதை நான் வீடியோட எண்டில் காமிச்சிருக்கேன். வேறு பெருசாக எனக்கு பிடிக்கலைன்னு சொல்கிறத விட இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் எடுக்கலை. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து கூட்டமும் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ்லாம். இப்போ கேர்ள்ஸ்க்கான கலெக்ஷன் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கோம். அதை நீங்களும் பாருங்கள். ஷாப்பிங் பண்ணி டயர்ட் ஆகிட்டோம். ஸோ எதாவது சாப்பிட்லாமேன்னு தோணுச்சு. போத்தீஸில் ஃபுட் கோர்ட் இருக்குதுன்னு சொன்னாங்களே, எந்த ஃப்ளோரில் இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்து பார்த்தோம். அதில் போடவே இல்லை. அப்புறம் அங்கே உள்ளவங்க கிட்ட கேட்டால் 7th ஃப்ளோர்னு ஒன்று இருக்குது. அதில் ஹோம் அப்ளையன்ஸ்லாம் இருக்குது. அங்கே தான் ஃபுட் கோர்ட்டும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்படியே இந்த ஃப்ளோரில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் உங்களுக்கு ஒரு தடவை காமிச்சிட்டு அப்படியே நாங்கள் ஃபுட் கோர்ட் தேடி ஓடி போயிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் பயங்கர பசி. ஏன்னா அதை பார்த்தாலே நமக்கு சாப்பிட தோணும்ல, அதான். வேக்யூம் சின்னோல் பார்த்து எது டோஸ்டர், கிரைண்டர், மிக்ஸி, பாப்புக்குட்டி ரைஸ் குக்கர், சூட்கேஸ், பிளாஸ்டிக் டப். ஏய் பாப்பு, இப்போ நம்ம உள்ள போக முடியாது. சரி அப்போ இங்கே வெயிட் பண்ணாங்க, சாப்பிட்டு வரோம். ஃபுட் கோர்ட்குள்ளே நீட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதில் சிக்கன் வாசம் வேறு சூப்பராக அடிச்சிச்சா, எல்லாருக்குமே சாப்பிடணும் போல தோணிச்சு. என்ன வேணும் என்ன வேணும்? ஓகே, என்ன வேணும்? ஜூஸா? உனக்கு என்ன வேணும்? சிக்கனா? ஆ போத்தீஸ் ஃபுட் கோர்ட்டில் சிக்கன் ஃப்ரை, சிக்கன் 65, பெப்பர் சிக்கன், லாலிபாப் எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாப்பிடு, பார்க்க வச்சு சாப்பிடு. நாங்களும் ஒன்றை பார்க்க வச்சு புதுசாக வாங்கி சாப்பிடுவோம். ஒரு கடி அங்கே என்ன இருக்கு? தான் ஒரு பவுலுக்குள்ள ஆட்டையை போட்டு தர மாட்டேங்கிறாங்க. கேட்ட கொடுத்தியா? தேங்க்யூ. சிக்கன் 65 இதையும் சாப்பிடுவோம். இதுக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்போ வெளியே வந்தாச்சு. வெளியிலேருந்து பார்த்தீங்கனாலே சரவணா ஸ்டோர் சூப்பராக தெரியும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம போகும்போது எவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு, வெளியில் வரும்போது இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு.
ஸோ நம்ம இனிமேல் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நீ அப்பா இல்லைன்னு சொன்னேன். இதை ட்ரை பண்ணிச்சு ஒரு வாட்டி நேரம் ஊத தானே வந்து ஊத நேரம் ஆச்சு ஊத அப்படி டைரக்டாக ஊத சினல் ஊது, சினல் ஊது, மாஸ்க் எடுத்துட்டு ஊது. நல்லா இருக்கு சினோ. பாப்போம், கஷ்டமா இருக்கு, காது கிளியுது. ப்ளீஸ் பாப்பா ஊதாத, ஊதாதுங்க. வீட்டுக்கு வந்தாச்சுப்பா, எல்லாரும் டயர்ட் ஆயிட்டாங்க. பாப்பாலாம் அப்படியே படுத்தாச்சு. ஷிஜோ எப்படி ஷிஜோ, ட்ரெஸ் பிடிச்சிருக்கா ஷிஜோ? சொல்லு. ஷிஜோக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. எங்க இருக்கு? இதுக்குள்ளதான் இருக்குது, இந்த போத்தீஸ் கவருக்குள்ளதான் இருக்குது. ஷிஜோம்மா நீயும்மா இதுக்குள்ளதான் இருக்குது. இதுல எக்ஸ்ட்ரா ஷினோலுக்கு ஒரு ஸ்கர்ட் வாங்கணும், அதை காமிக்கிறேன். காது கிளியே போயிடும். இதுதான் ஷினோலுக்கு வாங்கின ஸ்கர்ட்டு. இது ஒண்ணுதான் வாங்கணும். இதுக்கு டாப் கூட எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கல. ஸோ இதை மட்டும் வாங்கிட்டு ஷிஜோக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு. வேற எதுவும் வாங்கல. எனக்கு யாருமே எதுவுமே வாங்கி தரல. ஷிஜோக்குள்ள ட்ரெஸ் நீங்க பர்த்டேல பார்க்கலாம். ஓகே, ஷினோலுக்கு தெண்ட செலவு கொண்டு வாங்கி கொடுத்துருக்கு. அடுத்தன ஷினோல் இது எதுக்குன்னே தெரியல. ஆனா இது வேணும்னு ஒரே அழுது அடம் பிடிச்சி இந்த பேக்கை வாங்கிட்டா. 88 rupees. இதை எடுத்துட்டு எங்க போற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் போத்தீஸை பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா செக்ஷனுக்கும் போக முடியல, ஏன்னா நம்மளுக்கு டைம் கம்மியாக இருந்ததுனால நமக்கு தேவையான செக்ஷனுக்கு மட்டும் போயிட்டு ஓடி வந்துட்டோம். இன்னொரு நாள் நம்ம போனோன்னா முடிஞ்சால் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். அப்புறம் இப்போ நாங்கள் வரும்போது பயங்கர டிராஃபிக் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு ஃப்ரைடே தானே ஷிஜோமா? ஃப்ரைடே நைட் ஆயிடுச்சா, ஈவினிங் கிளம்புறோம், நைட் ஆயிடுச்சு. இப்போ 7 o'clock ஆகுது. பயங்கரமா டிராஃபிக் ஆயிடுச்சு. அதனாலே நாங்கள் டிராஃபிக் முன்னாடி வரணும்னு நினைச்சோம். இருந்தாலும் எடுக்க போனது என்னவோ ஒரு ட்ரெஸ் தான் அப்படின்னு. ஆனால் அதுக்கு அவ்வளோ டைம். ஃபுட் கோர்ட்டில் தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரே சாப்பிட்டு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் 7 o'clock ஆகுது. இருந்தாலும் ஒரு டீ போட்டு குடிக்கலான்னு கேட்டு போட்டு குடிப்போமா? குட்டீஸ்லாம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு கிளாஸ் டீ போட்டு குடிச்சா அப்படியே ஃப்ரெஷ் தக்காளி ஆயிடுவாங்க. ஓகே, சரி நம்புறாங்க அவங்க நீ டயர்டா இருக்குன்ட்டு. எலும்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான என்னோட விளாக்ல வந்து பாக்குறோம். இனிமே வந்து பர்த்டே விளாக் தான் ஒரு ஷிஜோ பர்த்டே பாய். எங்க பர்த்டே பாய் இதுதான். எங்க ஷிஜோ குட்டிக்கு எத்தனை வயசு ஆக போகுது, நீங்க ஷிஜோ பார்த்த வரைக்கும் அவனுக்கு எத்தனை வயசு அப்படின்னு நீங்க கெஸ் பண்றீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா? நான் எத்தனாவது வச்சு பர்த்டேன்னு சொல்லிட்டு பர்த்டே விளாக்ல சொல்றேன். சொல்லுங்க. ஷிஜோக்கு பர்த்டே ட்ரெஸ் பிடிச்சிருந்தா? ஆமா, பர்த்டேல காமிக்கிறேன்னு சொல்லுங்க. பர்த்டேல காமிக்கிறேன். ஓகே, பாய் சொல்லிரு. பாய். ஷிஜோ ஷினோல் எங்க இருக்கா? ஷினோல் பாய் சொல்லு. Okay friends, bye. Take care.